ஜெபம்தான் அல்லது தன்னுடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும் என்கிற நிச்சயமுள்ள ஒருவனுடைய வார்த்தை இது. என் ஜெபத்துக்கு ஒருவேளை பதில் வரும் என்றல்ல, நிச்சயமாக பதில் வரும். இதை அவன் யாருக்கு முன்னாடி சொல்லுகிறான் அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு முன்னாடி சொல்றான். அதுவும் ஒரு மோசமான ராஜாவுக்கு முன்னாடி சொல்றான். இந்த நிச்சயம் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறதா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்வியோடு தான் இந்த செய்திக்குள்ளே நாம் போகிறோம். நல்ல கவனமா கேட்கணும். இங்கே இவன் இப்படி ஒரு என் வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாது, நான் சொன்னா மழை பெய்யும், நான் ஜெபம் பண்ணா மழை பெய்யும், நான் ஜெபம் பண்ணா மழை பெய்யாது, அவ்வளவு நிச்சயம் இந்த எலியாவுக்கு வர காரணம் என்ன என்று கேட்டால், அதே வசனத்திலேயே எலியா சொல்றாரு, நான் என்னை எங்க வச்சிருக்கிறேன் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தேவனுக்கு தன் முன்பாக தன்னை ஒருத்தன் வைத்திருக்கிறான், அதை அவன் எடுத்து சொல்றான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை என்பது இங்க மிக 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 முக்கியமா இருக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். ஜெபம் எவ்வளவு அவசியமோ அதை விட மிகப்பெரிய அவசியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருப்பது. ஹல்லேலூயா. நான் இப்படி ஜெபம் பண்ணேன், நான் அப்படி ஜெபம் பண்ணேன், எல்லாம் ரெண்டாவது மேட்ரு. ஜெபம் எவ்வளவு அவசியமோ அதை விட அவசியம் ஜெபிக்கிறவன். யார் ஜெபிக்கிறா? ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டதா இருக்கிறது? இது ரொம்ப அவசியம். துன்மார்க்கரை குறித்து வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த வசனங்களை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 10:24 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் துன்மார்க்கனுக்கு எது கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார் தெரியுமா? அவன் எதை நினைச்சு பயப்படுறானோ அதை கொடுத்துருவோம். எதை கொடுக்க கூடாது துன்மார்க்கனுக்கு கர்த்தர் நினைக்கிறார் தெரியுமா? அவன் என்னெல்லாம் விரும்புறானோ அதை அவனுக்கு கொடுக்க கூடாது. இப்போ ஒரு செய்தி வருதுன்னு வைங்களேன், நீங்க உயர்ந்த சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேலானதை நாடுங்கள், நீங்கள் மேலானதை விரும்புங்கள். அப்படி சொல்லும் போது எல்லாரும் மேலானதை விரும்புவாங்க. அந்த கூட்டத்தில் நீதிமானும் இருப்பார்கள், துன்மார்க்கரும் இருப்பார்கள். ஆனால் விரும்பின காரியம் யாருக்கு தான் கொடுக்கப்படுமா? அந்த செய்தி கேட்ட எல்லாருக்கும் அல்ல, விரும்புகிற எல்லாருக்கும் அல்ல. ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்து அந்த கூட்டத்துக்கு விரும்புகிற காரியத்தை கொடுக்கிறார். இன்னொரு கூட்டத்துக்கு அவங்க எதை நினைச்சு பயந்தாங்களோ அந்த காரியத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல விருப்பத்தை காட்டிலும் விரும்புகிற மனிதன் எவ்வளவு முக்கியமா இருக்கிறான்னு பார்த்தீங்களா? ஆமென். 10:28 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும், துன்மார்க்கருடைய அபேட்சையோங்கிற வார்த்தைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பு. இப்போ ஒரு செய்தி வருகிறது, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து, இப்படி வார்த்தை வரும்போது நீதிமான நம்பி இருக்கிறான், துன்மார்க்கனும் நம்பி இருக்கிறான். ஒருவனுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகுது, அவன் நம்புறது நடக்கிறது. இன்னொருவனுடைய நம்பிக்கை என்ன செய்தான்? அழிஞ்சே போகுதான். அப்போ இந்த இடத்துல அந்த பர்சன் முக்கியமாய் எண்ணப்படுகிறான் அல்லவா? அந்த மனிதன் முக்கியமாய் கணக்கிடப்படுகிறான் அல்லவா? இந்த இடத்துல நம்பிக்கையை விட, விருப்பத்தை விட மனுஷன் முக்கியம், நம்பிக்கையை விட மனுஷன் முக்கியம். அடுத்து பாருங்கள், நீதிமொழிகள் 15:8, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பெரியும். பலியும் விண்ணப்பம் எல்லாம் ஒரு கேட்டகரி தான். ஆனா துன்மார்க்கம் பண்ண அவருக்கு எப்படி இருக்குதா? அருவருப்பா இருக்குதான். செம்மையானவர்கள் பண்ண அவருக்கு எப்படி இருக்குதான்? அப்ப இந்த இடத்துல ஜெபத்தை விட மனுஷன் முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க விரும்புங்க, விரும்புறேன். நீங்க நம்புங்க, நம்புறேன். ஆமென். நீங்க கேளுங்க, கேட்கிறேன். விரும்புறோமா?
நம்புறோமா? என்னுடைய விருப்பம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஜெபம் இது எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாகணும்னா நான் என்ன கர்த்தருக்கு முன்பாக வைக்கத்தக்க உகந்த பாத்திரமாய் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவே தான் யோபு பேசின வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை சொல்லுவாரு. யோபு 21வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல, ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. இந்த அவர்கள் யாருன்னு சொல்றாருன்னா துன்மார்க்கர். துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு எப்படி இருப்பதாக? தூரமாய் இருப்பதாக. 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15 வாசிங்க பார்க்கலாம். சர்வ வல்லவரை நான் சேவிக்க, இது துன்மார்க்கர் சொல்ற வார்த்தை. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யாரு? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினாலே நமக்கு என்ன பிரயோஜனம்? என்ன நமக்கு பிரயோஜனம் என்ன? இன்னைக்கு நம்ம அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது நாம என்ன நினைக்கிறோம்? நான் எவ்வளவு நம்புறேன் தெரியுமா அவரை, நான் எவ்வளவு விரும்புறேன் தெரியுமா, நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன் தெரியுமா, இந்த மூணையும் பெருசா பார்க்கிறோம். நான் எவ்வளவு எல்லா ஜெபத்தையும் அட்டன் பண்றதே அதை பார்க்கிறோம். ஆனா இந்த எலியாவை மாதிரி சொல்ல முடியுமா? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான், பிரேயர் எவ்வளவு பெரிய மேட்டரோ அதை விட பெரிய மேட்டர் தான் பிரேயர் பண்ற பர்சன். அதனாலதான் யோபு சொல்றாரு, அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை எனக்கு இன்னைக்கு நம்ம ஜெபத்துக்கு பதில் வராததும் நம்ம ஜெபித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறோம். ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? ஜெபத்துக்கே பதில் வரலன்னு கிடையாது. ஏன் ஜெபத்துக்கு பதில் வரலன்னா, ஆண்டவரே என் ஜெபம் உண்மையில உங்க சமூகத்தில் ரீச் ஆகுதா ஆண்டவரே? இன்னைக்கு இந்த நிச்சயம் இல்லை. இன்னைக்கு நிச்சயம் இல்லை. ஜெபம் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கறதான் லெவல். இன்னைக்கு ஒருத்தர் அவ்வளவு நிச்சயமா சொல்றான். அதாவது அவன் ஒருவனுக்கு விரோதமாக ஒரு நாடே எதிர்த்து நிற்கிறது. ராஜாங்கமே அகைன்ஸ்டா தான் இருக்கு, கவர்மெண்டே அகைன்ஸ்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவ்வளவு கான்பிடென்டா பேசுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவன் ஜெபத்தின் மேல இல்ல நம்பிக்கை, அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? என் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. என் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. பைபிள்ல முதல் புத்தகம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஆதியாகமம். ஓகே. ஆனா பைபிள்ல முதல்ல எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா? அழகா சொல்லுங்க, யோபு. இந்த யோபு புத்தகம் ஆரம்பிக்கிறதே எப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? ஊட்ஸ் என்னும் தேசத்துல யோபு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். இதான் பைபிள் இப்படிதான் ஆரம்பிக்கும். ஆமென். யோபு என்கிற there was a man in the land of Uz. ஒரு மனுஷன் இருந்தான். ஆண்டவர் ஒரு மனுஷனை தான் பார்க்கிறார். பைபிள் ஆரம்பிக்கிறதே முதல் புத்தகம் என்ன? பைபிள் கணக்குப்படி ஆதியாகமம். அதுல in the beginning God, ஆதியிலே தேவன் இருந்தார். ஆதியிலே தேவன் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா பைபிள்ல முதல்ல எழுதப்பட்டதாக பைபிள் ஸ்காலர்ஸால சொல்லப்படுகிற அந்த கால பழக்கங்களை வைத்து பார்க்கும்போது முதல்ல எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா? யோபு புத்தகம். அந்த யோபு புத்தகம் எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? ஒரு மனுஷன் இருந்தான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு மனுஷன் இருக்கிறத அவர் பெருசா பார்க்கிறார். அம்மா ஆண்டவர் எங்களெல்லாம் ஒரு மனுஷனாவே நீங்க. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. அப்போ ஒரு மனுஷனை, அவனுடைய கேரக்டரை பரலோகம் கொண்டாடுது. அது ஒரு பெரிய மேட்டரா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்னை மாற்றிக்கொள்ளாமல், என் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாமல் நான் என்னத்தை தான் விரும்பினாலும், ஆமே, அவர் உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் என் விருப்பம் எனக்கு கிடைக்குதா, அல்லது நான் பயப்படுற காரியம் எனக்கு வருதா? ஆமென். என் நம்பிக்கை எனக்கு வாய்க்கப்படுகிறதா, எனக்கு மகிழ்ச்சி ஆகிறதா, அல்லது என் அபேட்சை அழிகிறதா? என் பலி அவருக்கு பிரியமா இருக்கிறதா, அல்லது அருவருப்பா இருக்கிறதா? ஒரு மனுஷன் அவனுடைய சுபாவம், அவனுடைய வாழ்க்கை முறை என்கிறது மிக 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 முக்கியமா இருக்கிறது. இந்த வேதம் ஒரு மனிதனை
கர்த்தருக்கு உகந்தவனாய் மாற்றுவதற்காகவே எழுதி கொடுக்கப்பட்டதை வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 வசனங்களை பார்க்கும்போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக, ஒரு மனுஷனை ஒரு நல்ல கிரியைகள், அவன் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. யோபு என்கிற மனுஷனை பரலோகம் கொண்டாடுவதற்கு காரணம் அவனில் வெளிப்பட்ட அந்த கிரியை, அவனுடைய கேரக்டர்ஸ். இதுக்கு ரீசன் என்னன்னு யோபு கிட்ட கேட்டா யோபு என்ன சொல்லுவார் தெரியுமா? 23வது அதிகாரத்தின் 11, 12 வசனங்களை வாசியுங்கள். என் கால்கள் அவர் அடிகளை அவருடைய அடிச்சுவடு இருக்கிறது அல்லவா, அதுதான் கர்த்தருடைய வசனம். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு, அவருடைய வழியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். நான் அங்கேயும் சாயாம கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவது இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த நாளில நிறைய ஜெபம் பண்றீங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு நிச்சயம் இன்னைக்கு வாழ்க்கையில பிரேயரை குறித்து எனக்கு ஒரு நிச்சயம் இல்லாத நிலை. கடந்த நாட்கள்ல ஆவியானவர் இந்த வார்த்தையை ரொம்ப மனதுக்குள்ளே ஓட விட்டு கொண்டே இருந்தார். இன்னைக்கு இப்படி ஒரு கான்பிடன்ட் லெவல் நமக்கு இருக்கிறதா? நான் ஜெபம் பண்ணியாச்சு, நடக்கும். ஆமே, அப்படி ஒரு நிச்சயம் இருக்க வேண்டுமானால் என் வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு முன்பாக வைப்பதற்கு ஏதுவா இருக்க வேண்டியது மிக 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 அவசியம். ஆமென். யோபுவின் நண்பர்கள் பேசின வார்த்தைகள் நிமித்தமாக கர்த்தருக்கு யோபுவின் நண்பர்கள் மேல கோபம் வந்துச்சு. கோபம் வந்து ஆண்டவர் யோபுவுக்கு கொடுத்த அந்த பிரச்சனை அடுத்து யாருக்கு கொடுக்க ரெடி ஆகிறார் தெரியுமா? யோபுவின் நண்பர்களுக்கு.